ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய வரலட்சுமி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வரந்தரும் வரலட்சுமி விரதத்துடைய உண்மை கதை இதுதான். இன்று இந்த கதையை நீங்கள் கேட்டாலோ மற்றவர்களுக்கு சொன்னாலோ போதும். விரதம் இருக்காதவர்கள் கூட விரதம் இருந்த முழு பலனையும் அடைய முடியும். ராஜயோகம் உங்களை தேடி வரும். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான புராண கதை என்ன, அதை பற்றின ஆன்மீக தகவலையும், அது கூடவே வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நாம அடையக்கூடிய பலன்கள் என்ன, வரலட்சுமி விரதத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றின ஆன்மீக தகவலையும் தான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்க இதுவரைக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். வரலட்சுமி விரதம் அல்லது மகாலட்சுமி விரதம் அப்படின்றது செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோட அருள வேண்டி செய்யப்படுற ஒரு முக்கியமான விரதம். சுமங்கலி பெண்கள் தங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், தங்களோட குடும்பங்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்காகவும், அதே போல கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கமாயிருக்கு. அதே போல திருமணமாகாதவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறப்போ அவங்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடி வரும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி தாயாரோட அவதார நாள் துவாதசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமே ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரத நாள். திருமாலோட மார்புல குடியிருக்கும் மகாலட்சுமி தாயார் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்குமே அதிபதியா இருக்கிறாங்க. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, மகாலட்சுமி என 8 வகையான லட்சுமியா காட்சி தந்து அருளாட்சி புரிகிறாங்க மகாலட்சுமி தாயார். அஷ்டலட்சுமிகள்ல ஒவ்வொரு லட்சுமியுமே நமக்கு தேவையானதை வாரி வழங்குறாங்க. குழந்தை பேரு தருபவள் சந்தானலட்சுமி, பதவியை தருபவள் கஜலட்சுமி, செல்வத்தை தருபவள் வித்யாலட்சுமி, வீரத்தை தருபவள் வீரலட்சுமி, வெற்றியை தருபவள் கருணை லட்சுமி, எல்லா செல்வமும் ஒரு சேர இருக்கும் இடத்தில் இருப்பவள் தான் அஷ்டலட்சுமி. இந்த வரலட்சுமி விரதத்தை நாம கடைபிடிக்கிறதுனால அன்னை வரலட்சுமியோட அருள் பெற்று மகிழ்ச்சியும் நலமும் ஏற்படும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் தோன்றினதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பல வகையான புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல நான் 3 வகையான புராண கதைகளை இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். சிவபெருமானோட உபதேசப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு விரதம் இருந்தாங்க உமாதேவி தாயார். இதனாலே தான் முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் பூண்ட நன்னாள் தான் வரலட்சுமி விரத நன்னாள் அப்படின்னு கூறப்படுது. இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு தோன்றினதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதைக்கு வருவோம். கைலாயத்துல ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சொக்காட்டன் அப்படின்ற பகடை விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. உடனே அப்போ சிவன் சொல்றாரு, நான் தான் இந்த போட்டியில வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பார்வதி தேவி இல்லை இல்லை நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் இடையில இதனால ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. இதை உற்று கவனித்துக்கிட்டு இருந்த சித்திரநேமி அப்படின்ற கந்தர்வனை கூப்பிட்டு யாரு ஜெயிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கந்தர்வன் சிவபெருமான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதனால கோபமடைஞ்ச உமாதேவி என்ன பண்றாங்க, அதாவது பார்வதி தேவி தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ குஷ்டரோகியா பூலோகத்துல பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. உடனே சித்திரநேமி தன்னை மன்னிக்குமாறு பார்வதி தேவி கிட்ட வேண்டிக்கிறான். அப்போ பார்வதி தேவி கற்புக்கரசிகள் வரலட்சுமி விரத பூஜை செய்வதை நீ பார்க்குறப்போ உன்னுடைய இந்த நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் கொடுக்குறாங்க. அதன்படி சித்திரநேமியும் பூலோகத்தில் பிறந்து ஒரு தடாகை தளத்தில் இருந்துகிட்டு இருக்கப்போ அங்கே கற்புக்கரசிகள் இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க. அதை பார்த்த உடனே அவனும் நோய் நீங்க பெறான். எனவே வரலட்சுமி விரதம் மேற்கொள்ள நோய் நொடி நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. 2வது புராண கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகத நாட்டுல குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊருல சாருமதி அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வர்றா. இவள் தன்னுடைய கணவன், மாமனார், மாமியார் இவங்களை சாதாரண மனிதர்கள் போல் எண்ணாமல் இறைவனாகவே கருதி அவங்களுக்கு பணிவிடையும் செஞ்சுட்டு வர்றா. இவளுடைய மனப்பான்மை மகாலட்சுமி தாயாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. உடனே மகாலட்சுமி தாயார் சாருமதியோட கனவுல வரலட்சுமியா தோன்றி அருள் புரிகிறாங்க.
என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோன்பு இருப்பதுடைய வழிமுறைகளை கூறி அதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கிறாங்க. அதை அப்படியே செய்தால் சாருமதி அவள் பெற்ற நன்மைகளை கண்ட பெண்களும் தாங்கள் மகாலட்சுமி விரதம் இருக்க தொடங்குறாங்க. இதனால விரைவில் அந்த நாட்டு மக்கள் முழுவதுமே இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்க தொடங்குறாங்க. நாடும் சுபிட்சம் அடையுது. மூன்றாவது புராண கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பத்ரஸ்ரவஸ் அப்படின்ற மன்னன் மகாவிஷ்ணுவோட சிறந்த பக்தனா இருக்கிறான். அவனுடைய மனைவி சுரச்சந்திரிகா. இந்த தம்பதிகளுடைய மகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியாமபாலா. இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் அப்படின்றவருக்கு திருமணமும் செய்து கொடுத்துட்றாங்க. காலம் கடக்குது. ஒரு சமயம் மகாலட்சுமி தாயார் வயதான சுமங்கலியோட வேடம் தரித்து சுரச்சந்திரிகாவோட அரண்மனைக்கு வர்றாங்க. சுரச்சந்திரிகா கிட்ட வரலட்சுமி விரதத்தை பத்தி விரிவா கூறி அதை கடைபிடிக்கும்படி சொல்றாங்க. ஆனா மகளை பிரிந்த ஏக்கத்துல இருந்த சுரச்சந்திரிகா லக்ஷ்மி தேவிய யாரோன்னு நினைச்சு அவங்கள விரட்டி விட்டுறா. அப்படி விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவிய அரசியோட மகள் ஷியாமபாலா சமாதானப்படுத்தி லக்ஷ்மி தேவி கிட்ட இருந்து வரலட்சுமி விரத முறைகளை விரிவா கேட்டு உபதேசமும் வாங்கிக்கிறா. பக்தியோட அந்த விரதத்தை கடைபிடிக்கிறா. அந்த விரத மகிமையால அவள் செல்வ செழிப்பையும் அடைகிறா. ஆனா லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்திய அவளுடைய பெற்றோர் வறுமையில வாட தொடங்குறாங்க. இதை அறிஞ்ச ஷியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு கொடுத்து அனுப்புறா. ஆனா அவர்கள் செய்த தீவினையால அது கரியா மாறிடுது. இதையடுத்து ஷியாமபாலா என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய தாயான சுரச்சந்திரிகா கிட்ட வரலட்சுமி விரதத்தை பத்தி சொல்லி பூஜை செய்யும்படி சொல்றா. அவளும் மகள் சொன்னபடி இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்றா. அதுக்கப்புறமா அவ இழந்த செல்வங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்குது. இப்படி சகல வளங்களையும் தரும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை என்று செய்யணும். முக்கியமா செய்ய வேண்டியவர்கள் பெண்கள், சுமங்கலிகள். தாலி பாக்கியத்துக்காகவும் சுபிட்சம் சௌபாக்கியம் போன்றவற்றுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கேட்கும் வரங்களை தரும் லக்ஷ்மி தேவியை பூஜித்தல் தான் இதனுடைய சிறப்பு. திருமணமான பெண்கள் தங்கள் திருமணத்தை அடுத்து வரும் வரலட்சுமி பூஜையிலிருந்து இதை ஒவ்வொரு வருஷமுமே செய்யணும். வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டு விளக்கா இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை செய்யலாம். இதை செய்யும் போது சிறு பெண்களும் உடனிருந்து அந்த சரடை கட்டிக்கொள்ளலாம். இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் சேரும், கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும், வரலட்சுமியின் அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பு குறித்தும் அது உருவான புராண கதை குறித்தும் வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பதால் நாம் அடையக்கூடிய பலன்கள், அதுக்கப்புறமா கடைபிடிக்கும் முறை அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து கூறியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.